கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த உலகம், நாம வாழ வாழ்க்கை எல்லாமே ஏற்கனவே எழுதி முடிச்ச ஒரு பிரம்மாண்டமான நாடகம்னு வச்சுப்போம். ஹம் கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா. இதுல நீங்க என்ன பேச போறீங்க, உங்களுக்கு எப்ப வெற்றி கிடைக்கும், எப்ப தோல்வி வரும், ஏன் இந்த நொடியில நீங்க உங்க வேலைகள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? கரெக்ட். இது கூட பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு விதமான ஆச்சரியத்தையும் அதே சமயம் ஒரு பயத்தையும் கொடுக்கும். ஏன்னா மனித சுவாதந்திரம், அதாவது நாம சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற நம்மளோட அந்த ஃப்ரீவில் மீதான அடிப்படை நம்பிக்கையே இது ஆணிவேரோட அசைச்சு பாக்குது. சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர டைம் டிராவல் கதையோ இல்ல மேட்ரிக்ஸ் படத்தோட கான்செப்டோ கிடையாது. ஆமா, இது நம்ம ஊர் விஷயம். எக்ஸாக்ட்லி. சுமார் 2600 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ் நிலத்துல தோன்றி இந்திய துணைக்கண்டம் முழுக்க பரவி ஒரு கட்டத்துல பௌத்தம், சமணம் மாதிரியான மாபெரும் மதங்களுக்கே மிகப்பெரிய சவாலா இருந்த ஒரு தத்துவ பள்ளியோட அடிப்படை இதுதான். அதோட பேர் தான் ஆசீவகம். ஆமா, அந்த ஆசீவகம் பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா தேட போறோம். இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, அறிவியல், அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்பா நடந்துட்டு இருக்கிற அரசியல் விவாதங்கள், இதை எல்லாத்தையும் அலச போறோம். கண்டிப்பா. ஆசீவகம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படிங்கறத ரொம்ப சயின்டிஃபிக்கா விளக்க முயற்சி பண்ண ஒரு மாபெரும் சிந்தனை மரபு அது. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரியான இலக்கிய பதிவுகள், கல்வெட்டுகள், சில வரலாற்று ஆய்வாளர்களோட தரவுகள்னு பல கோணங்கள்ல இருந்து இதை நாம அணுக போறோம். ரைட்டு. சரி, முதல்ல அடிப்படைக்கு வருவோம். இப்போ இந்த ஆசீவகம், இந்த பேரே கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு பழமையான கம்பீரத்தோட இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஆசிரமம் மாதிரி இடமா இது? அதோட வேர் சொல்ல பிரிச்சு பார்த்தோம்னா அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு சுலபமா புரியும். ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம் அப்படின்னு இதை பிரிக்கலாம். ஓகே. இதுல ஆசு அப்படின்னா பிழையற்ற, அதாவது எந்த தப்புமே இல்லாத தூய்மையான விஷயம்னு அர்த்தம். ஈவு அப்படின்னா தீர்வு அல்லது விடை. அகம் அப்படின்னா தங்குமிடம். ஓ, அப்ப பிழையற்ற தீர்வுகளை கொடுக்கும் இடம்னு அர்த்தமா? ஆமா, பழங்காலத்துல மனிதர்களுக்கு உடல் ரீதியாவோ மனரீதியாவோ அல்லது இந்த வானியல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களோ வரும்போது எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம ரொம்ப செம்மையான சரியான தீர்வுகளை கொடுத்த அறிஞர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் தான் ஆசிவகம். வாவ், ஒரு மாடர்ன் காலத்தை ட்ரபிள் ஷூட்டிங் சென்டர் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அப்படி கூட சொல்லலாம். சரி, இவ்வளோ பெரிய சிந்தனை பள்ளியை உருவாக்குனது யார்? அவங்க சொன்ன அந்த மைய கருத்து என்ன? கிமு 6ஆம் நூற்றாண்டுல, அதாவது புத்தரும் மகாவீரரும் வாழ்ந்த அதே காலகட்டத்துல மர்கலி கோசலர் அப்படிங்கிறவரால இது தோற்றுவிக்கப்பட்டது. ஓ, புத்தர் காலத்திலயா? ஆமா, அவங்களோட ஆணிவேரான கொள்கை அப்படின்னா அது ஊழ் அல்லது நியதி, அதாவது பிரபஞ்ச தீர்மானவாதம், ஆங்கிலத்துல காஸ்மிக் டிட்டர்மினிசம்னு சொல்லுவாங்க. ரைட். ஆஜீவக கோட்பாட்டின்படி பாத்தீங்கன்னா ஒரு உயிர் முக்தி அடையணும்னா அது 1,84,000 பிறவி சுழற்சிகளை கடந்தே ஆகணும். இதுல எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, 1,84,000 பிறவிகளா? ஆமாம், சரியா கேட்டீங்க. அப்போ நான் இந்த ஜென்மத்துல ரொம்ப நல்லவனா வாழ்ந்து நிறைய தான தர்மங்கள் செஞ்சா எனக்கு சீக்கிரமே முக்தி கிடைச்சிடாதா? கர்ம வினைப்படி எனக்கு புண்ணியம் சேராதா? அதுதான் ஆசீவகத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டிங். மத்த மதங்கள் எல்லாமே நீ நல்லது செய், உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு கர்மா பத்தி பேசினாங்க. ஆனா ஆசீவகம் கர்மாவை முற்றிலுமா நிராகரிச்சுது. ஓ, கர்மாங்கிற கான்செப்டே ஒத்துக்கலையா அவங்க? கிடையவே கிடையாது. நீங்க என்னதான் தவம் செஞ்சாலும் சரி, இல்ல மிகப்பெரிய பாவங்கள் செஞ்சாலும் சரி, உங்களோட விதியில ஒரு துளிய கூட உங்களால மாத்தி எழுத முடியாது. லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம், வாழ்வு, மரணம், இந்த 6ம் தவிர்க்கவே முடியாதவை. அது அதற்கான நேரத்துல தானா நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதாவது மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதி முடிச்ச ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அப்போ மனிதர்களோட முயற்சிக்கு இங்க என்னதான் வேலை? மலை உச்சியிலிருந்து ஒரு நூல்கண்டை கீழே உருட்டி விட்டா அது எப்படி தானாகவே அவிழ்ந்து கடைசில ஒரு இடத்துல போய் நிற்குமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் தானா நடக்கும். நம்ம சும்மா வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே? இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த நூல் கண்டு ஓமை, அதத்தான் மர்கலி அப்படியே பயன்படுத்தினார். ஆனா இத ஒரு நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்க கூடாது. ஏன்?
கேட்கறதுக்கு அப்படித்தானே இருக்கு. ஏன்னா எதுவுமே நம்ம கையில இல்ல அதனால சும்மா இருப்போம் அப்படிங்கிற சோம்பேறித்தனம் கிடையாது இது. இது ஆழமா கவனிச்சீங்கன்னா இது ஒரு உச்சக்கட்ட மனப்பக்குவம். நடப்பதை எல்லாம் ஒரு சாட்சியா நின்னு பாக்குற நிலை. ஓ, ஒரு விட்னஸ் மாதிரி பார்க்கறதா? ஆமா. எனக்கு வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அது நான் செஞ்சதுனால வரல, பிரபஞ்சத்தோட இயல்பான சுழற்சியில அது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்ப துன்பங்களை ரொம்ப சமநிலையோட கடந்து போற ஒரு மெய்யல் இது. வாவ்! அந்த ஆங்கிள்ல யோசிக்கும்போது இது ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு தத்துவமா படுது. நான் தான் செஞ்சேன், எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிற அந்த ஈகோவை இது மொத்தமா உடைச்சிடுது. ரொம்ப கரெக்ட். சரி, இவங்க வெறும் தத்துவங்களை மட்டும் பேசின ஞானிகளா, இல்ல நம்மகிட்ட இருக்கிற சில குறிப்புகள் இவங்கள அறிவியலாளர்கள்னு கூட சொல்லுதே? கண்டிப்பா இவங்க அறிவியலாளர்களும் தான். ஆசீவகத்தோட முப்பெரும் அறிஞர்களை சயின்டிபிக் ட்ரினிட்டி அப்படின்னே சொல்லலாம். மெய்யியலையும் அறிவியலையும் அவங்க பிரிச்சு பார்க்கல. ஓகே. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பக்குடுக்கை நன்கணியார் அப்படிங்கிற அறிஞரை எடுத்துப்போம். அவர் ஒரு வேதியியலாளர், அணுவியல் கோட்பாட்ட உலகத்துக்கு ரொம்ப தெளிவா சொன்னவர். அணுவியல் கோட்பாடா? ஆட்டம்ஸ் பத்தியா? 2200 வருஷங்களுக்கு முன்னாடியா? எந்த மைக்ரோஸ்கோப்பும் இல்லாத அந்த காலத்துல எப்படி அணுவை பத்தி பேசுனாங்க? அதுதான் அவங்க சிந்தனையோட உச்சம்னு சொல்றது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத சிறு துகள்களால ஆனது. அந்த அணுக்களை பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, புதுசா உருவாக்கவும் முடியாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மாதிரி இருக்கே. ஆமா, அவை ஒன்னோட ஒன்னு சேர்ந்து புது புது உருவங்களை எடுக்குமே தவிர அணுக்களோட அடிப்படை மாறாது அப்படின்னு அவர் சொன்னார். இத தாண்டி பூரண காயப்பார் அப்படிங்கிற இன்னொரு அறிஞர் ஒளியியல் மற்றும் பிறவிகளின் நிற கோட்பாட்டை பத்தி பேசினார். நிறக்கோட்பாடா? கலர்ஸ் பத்தியா? ஆமா, அதாவது ஒரு ஆன்மா கருப்பு நிறத்துல இருந்து ஆரம்பிச்சு பல பிறவிகள் எடுத்து கடைசியில தூய வெள்ளை நிறத்தை அடையும் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியை அவர் விளக்கினார். மூன்றாவதா நிறுவனர் மர்கலி கோசலர். அவர் ஒரு தலைசிறந்த மருத்துவர் மற்றும் தாவரவியலாளர். ஓகே, இந்த அணுவியல் கோட்பாடுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க உலகப் பொருட்களை 7 காயங்களாக, அதாவது 7 அணுக்களாக பிரிச்சிருக்காங்க. கரெக்ட். இதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று இது வரைக்கும் நமக்கு லாஜிக்கா புரியுது. ஆனா இன்பம், துன்பம், உயிர் இத மூணையும் கூட அவங்க பிசிக்கல் அணுக்களாகவே பார்த்தாங்கன்னு நான் படிச்சேன். அது எப்படிங்க சாத்தியம்? இன்பம், துன்பம் எல்லாம் நம்ம மனசுல ஏற்படுற உணர்வுகள் தானே. அதுக்கு எப்படி ஒரு பிசிக்கல் மாஸ் இருக்க முடியும்? இது ஆசியவகத்துக்கே உரிய ரொம்பவும் தனித்துவமான பார்வை. ஆன்மா அப்படிங்கிறது கூட ஒரு பருப்பொருள், அதாவது ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஓ, ஆன்மாவே ஒரு மெட்டீரியல் தானா? ஆமாங்க. இன்பமும் துன்பமும் ஏதோ மாயையான உணர்வுகள் கிடையாது, அவைகளும் அணுக்களோட தொகுப்பு தான். அந்த அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல உடல்ல சேரும்போது தான் நமக்கு அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுது அப்படின்னு நம்பினாங்க. எனக்கு இதை கேட்கும்போது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம உடம்புல டோபமைன், சிரோட்டனின் மாதிரியான கெமிக்கல் சுரக்கும்போது தான் நமக்கு சந்தோஷமோ சோகமோ வருதுன்னு இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது. ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த கெமிக்கல்களும் பருப்பொருள் தானே. இதையே அவங்க இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அணுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அதேதான். மனித உணர்ச்சிகளை கூட அவங்க ஒரு விதமான வேதியியல் மாற்றமாகவே அணுகுனது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நிஜமாவே நம்ப முடியல. இவ்வளவு ரேஷனலான, அறிவியல் பூர்வமான ஒரு வகையில கடவுள் மறுப்பையே பேசின ஒரு தத்துவம் எப்படி பிற்காலத்துல சாதாரண மக்கள் மத்தியில ஒரு தெய்வ வழிபாடா மாறுச்சு? இது ஒரு முரண்பாடா தெரியலையே. ஒரு சயின்ஸ் லேப் எப்படி டெம்பிளா மாறுச்சு? எந்த ஒரு சமூகத்திலயும் காலமாக ஆக இயல்பாவே நடக்கிற ஒரு மாற்றம் இது. மனிதர்களுக்கு எப்போதுமே தங்களை விட மேலான ஒரு விஷயத்த, ஒரு உருவத்தை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் தேவை இருக்கு. சைக்கலாஜிக்கல் நீட். ஆமா, ஆசிவக துறவிகள் தங்களோட அந்த 1,84,000 பிறவிச் சுழற்சியை முடிச்சு அந்த உச்சக்கட்ட தூய வெள்ளை நிலையை அடையும் போது அவங்கள மக்கள் ஐயனார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஐயனார்னா அறிவை உலகத்துக்கு தந்த தந்தை அப்படின்னு அர்த்தம். ஓ, அப்போ இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கிற ஐயனார் வழிபாட்டோட ஆணிவேர் ஆசீவகந்தானா? ஆமாம். ஆரம்பத்துல இந்த அறிஞர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு மலைகள்ல கற்படுக்கைகள் அமைச்சு மக்கள் மரியாதை செஞ்சாங்க. நாளடைவுல அந்த மரியாதை நடுகல் வழிபாடா மாறுச்சு. அப்புறம் காலப்போக்குல அந்த நடுக்கற்களே தெய்வமா உருமாறி அவங்களுக்கு சிலைகள் வச்சு கிராம காவல் தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல ஊர்களில் ஐயனார், சாஸ்தா கோயில்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆசிவக சின்னங்கள் இன்றும் அந்த பகுதிகளில் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன மாதிரியான சின்னங்கள் அவை? யானை, குதிரை, தாமரை,
ஸ்வஸ்திகா சின்னம், அப்புறம் ஐ அப்படிங்கிற தொல்தமிழ் எழுத்த குறிக்கிற முத்தலைக்கோள், இதெல்லாம் தான் அவங்களோட முக்கிய குறியீடு. முத்தலைக்கோள்னா சூளம் மாதிரி இருக்குமே, அதுவா? ஆமா, அதுவே தான். இதெல்லாம் ஏன் அவங்க பயன்படுத்துனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. யானையும் குதிரையும் தாவர உண்ணிகள். அவை எந்த உயிரையும் வேட்டையாடி கொல்லாது. அது ஆசீவகர்களோட கொல்லாமைய குறிக்குது. ஸ்வஸ்திகா சின்னம்ங்கிறது 4 திசை காற்றுகளையும் இயற்கையோட சுழற்சியையும் குறிக்கிற ஒரு குறியீடு. இப்போ புதுச்சேரியில் இருக்கிற மாஞ்சனேஸ்வரர் கோயில் கூட இதற்கு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சரவண பொய்கை மாதிரியான நாணல் காடுகள், மாமரம் இதெல்லாம் ஆசிவகத்தோட எச்சங்கள் தானே? ஆமா, அந்த மாமரத்துக்கும் மர்க்கலி கோசலருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு சில வரலாற்று தரவுகள் சொல்லுது. எந்த தெய்வங்களையும் முன்னிறுத்தாத ஒரு மெய்யியல் காலப்போக்குல தான் துறதிகளையே தெய்வமா மாத்துனது வரலாற்றோட ஒரு விசித்திரமான முரண்பாடுதான். அது உண்மைதான். சரி, இது வரைக்கும் நாம ஆசிவகத்தோட அறிவியல், தத்துவம், வழிபாட்டு முறை எல்லாமே பேசணும். இப்போ கொஞ்சம் சூடான, ரொம்ப பரபரப்பான ஒரு பகுதிக்கு வரோம். ஆமா, அரசியல் விவாதங்கள். கரெக்ட். ஆசிவகத்தோட வரலாறு அப்படிங்கிறது ஏதோ பழங்காலத்துல முடிஞ்சு போன ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தமிழ் அடையாள அரசியல்ல, அதாவது அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய விவாதக் களம். நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல ரொம்ப முரண்பாடான 2 அரசியல் பார்வைகள் இருக்கு. நாம எந்த பக்கமும் சாயாம இந்த 2 தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு உங்களோட அலசுவோம். கண்டிப்பா. இதுல முதல் பார்வைய நம்ம திராவிட அல்லது தமிழ் தேசிய பார்வைன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆசீவகம் அப்படிங்கிறது ஆரிய அல்லது வைவீக ஆதிக்கத்துக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத தமிழர்களோட ஒரு தூய பூர்வீக மதம். ஓகே. இது பகுத்தறிவையும் சமத்துவத்தையும் பேசுச்சு. வர்ணாசிரமத்தையோ யாகங்கள் வளர்க்கிற வைதீக சடங்குகளையும் இது கடுமையா எதிர்த்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க தொல்லியல் சான்றுகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. கீழடி, ஆதிச்சநல்லூர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால நாகரிகங்கள்ல பெரிய அளவுல போர் நடந்ததற்கான சுவடுகளோ ஆயுதங்களோ கிடைக்கல. அதே மாதிரி வைதீக மதத்திணிப்புக்கான அடையாளங்களும் இல்ல. கரெக்ட். அதனால இது வெளியிலிருந்து வந்த எந்த தாக்கமும் இல்லாத இயற்கையோட இயைந்த ஒரு தூய தமிழ் தத்துவம்னு இந்த தரப்பு வாதிடுறாங்க. இது ஒரு லாஜிக்கான பாயிண்ட் மாதிரி படுது. ஆனா இதுக்கு மறுதரப்பு என்ன சொல்றாங்க? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. இரண்டாவது பார்வை வைதீக அல்லது ஹிந்து பார்வை. இவங்க என்ன வாதிடுறாங்கன்னா, ஆசிவகம்னு தனித்தமிழ் மதம்லாம் எதுவும் கிடையாது. இது வட இந்தியாவுல தோன்றி பரவிய அஜீவிகம் அப்படிங்கிற மதத்தோட தமிழாக்கம்தான். ஓ, அப்படி சொல்றாங்களா? ஆமா, திராவிட அரசியல் பண்றவங்க இந்து மதத்தோட வேர்களை துண்டிக்கணும், பிரிவினைய உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டமைச்ச ஒரு நவீன தியரி தான் இது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. அப்போ இவங்க எந்த ஆதாரங்களை வச்சு இப்படி சொல்றாங்க? சும்மா பிளைண்டா சொல்ல முடியாதே, ஏதோ ரெக்கார்ட்ஸ் காட்டணுமே. கண்டிப்பா வச்சிருக்காங்க. அவங்க தொல்காப்பிய பாயரத்தை ஒரு முக்கிய சான்றா சுட்டி காட்டுறாங்க. தொல்காப்பியர் அந்த பாயரத்துல 4 வேதங்களையும், அதாவது நான்மறைய பத்தியும், ஐந்திரம் அப்படிங்கிற ஒரு வடமொழி இலக்கணத்தை பத்தியும் ரொம்ப வெளிப்படையா புகழ்ந்து பேசியிருக்காரே, அதையெல்லாம் எப்படி நீங்க வைதிகத்துக்கு எதிரானதுன்னு சொல்வீங்கன்னு கேக்குறாங்க. வாவ், அதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். அப்புறம் அந்த ஐயனார் வழிபாட்டை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க? அங்கதான் இவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வராங்க. கிராமங்கள்ல கும்பிடுற ஐயனார் அப்படிங்கிறவரு வேற யாரும் இல்ல. அவர் வைதிக கடவுளான சிவனோட மைந்தன், அதாவது சாஸ்தா அல்லது ஐயப்பன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ. ஆமா, ஆசிவகத்தோட முத்தலைக்கோளுன்னு சொல்லப்படுறது சிவனோட சூலன்தான். முருகனை கூட வேதங்கள்ல சொல்லப்படுற ஸ்கந்தன் அப்படிங்கிற கடவுளோட இணைக்கிறாங்க. இதெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தோட பொதுவான வைதீக மரபோட ஒரு பகுதி தான் இவங்க வாதிடுறாங்க. ஆஹா, ரொம்ப பிரமாதமா இருக்கு பாருங்க. நீங்க இதை கவனிச்சிங்களா? ஒரு தரப்பு எந்த அகழாய்வு தரவுகளையும் இலக்கியங்களையும் காட்டி இது தூய தமிழியல்னு சொல்றாங்களோ, அதே இலக்கியங்களோட வேறு சில வரிகளை காட்டி மறுதரப்பு இது இந்து மதத்தோட ஒரு அங்கம்னு சொல்றாங்க. மொழி, ஆன்மீகம், அரசியல் இது 3 ஒன்னா சேரும்போது வரலாற்றை அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி வசதியா வாசிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி ஆதாரங்களை எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து தான் வரலாறும் மாறுது. கண்டிப்பா. நாம இங்க யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க வரல. எந்த தரப்பு சரின்னு தீர்ப்பளிக்கிறதும் நம்ம வேலை கிடையாது. ஆனா ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய விவாதங்களை உருமாக்கின, அறிவியல் ரீதியாவும் தத்துவ ரீதியாவும் உச்சக்கட்டத்துல இருந்த ஒரு மாபெரும் பள்ளி திடீர்னு எப்படி வரலாற்றிலிருந்து காணாம போச்சு? எந்த ஒரு பெரிய அமைப்பும் ஒரே ராத்திரியில அழிஞ்சிடாது. வட இந்தியாவுல மௌரியர்கள் காலத்துல, குறிப்பா அசோகர், பிந்துசாரர் காலத்துல ஆசீவகம் ரொம்ப உச்ச நிலையில இருந்துச்சு.
ஆனா அதுக்கப்புறம் தென்னிந்தியாவுல பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் ஆட்சி காலத்துல ஆசீவகர்கள் மேல ஆஸ்வ கடமை அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டுச்சு. ஓ, டாக்ஸ் போட்டாங்களா? ஆமா, அரசியல் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் அவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. எல்பாஷம், அவங்களோட ஆய்வுல கூட இதை நான் படிச்சேன். எந்த அரசு அதிகாரத்தோட ஆதரவும் இல்லாததால 14ஆம் நூற்றாண்டு வாக்குல அவங்களால தனித்து நிற்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா சமணம், பௌத்தம், சைவம், வைணவம்னு அப்போ இருந்த பெருமதங்களுக்குள்ள அவங்க உள்வாங்கப்பட்டுட்டாங்க. தங்களோட தனித்துவமான அடையாளத்தையே இழந்துட்டாங்க. கரெக்ட். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இது ஏதோ பழங்காலத்துல தோன்றி அழிஞ்சு போன ஒரு தத்துவம். இது ஏன் நாம இந்த 2026ஆம் ஆண்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? இந்த மர்க்கலியோட கோட்பாட்டுக்கு இன்னைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. நாம இன்னைக்கு எவ்ளோ பெரிய டெக்னாலஜி வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஸ் டிராவல்னு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனா இயற்கையோட ஒரு சின்ன அசைவுக்கு முன்னாடி மனிதன் எவ்ளோ கையற நிலையில எவ்ளோ பவர்லெஸ்ஸா இருக்கான் அப்படிங்கறத அடிக்கடி நம்ம உணர்றோமே. கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா வந்த COVID-19 பெருந்தொற்றா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், இல்ல திடீர்னு வர பெருவெள்ளமா இருக்கட்டும், எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் தான் இந்த உலகத்தையே ஆள்றேன் அப்படின்னு மனுஷன் வச்சிருக்கிற அந்த அகம்பாவத்தை இயற்கை ஒரே நிமிஷத்துல உடைச்சிடுது. ஆமா, அடிச்சு நொறுக்கிடுது. நாம என்னதான் பிளான் பண்ணாலும் இயற்கை தன் போக்குல எல்லாமே புரட்டி போட்டுடுது. இதுதான் மர்க்கலி சொன்ன கோட்பாடோ அப்படின்னு தோணுது. அதுதான் உண்மை. அத நம்ம உணர்ந்துட்டா நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். நம்ம கையில எதுவும் இல்ல, எல்லாம் இயற்கையோட செயல்னு நினைக்கும்போது ஒரு விதமான மன அமைதி கிடைக்கும். அதனாலதான் ஆசிவகர்கள் வாழ விடு அப்படிங்கிற அமைதி பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. இயற்கையோடு போராடாம இயற்கையோடு ஏந்து வாழ்வதே முக்தி அப்படின்னு நம்பினாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆசிவகம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு ஆழம்! பக்குடுக்கை நன்கணியார், பூரண காயப்பார், மர்க்கலி கோசலர் இவங்களோட அந்த பிரம்மாண்டமான அறிவியல் சிந்தனைகள், இன்பம் துன்பம் எல்லாம் அணுக்கள்னு சொன்ன அந்த லாஜிக், அப்புறம் ஒரு அறிவியல் எப்படி அய்யனார் வழிபாடா மாறுச்சுங்கிற முரண்பாடு, கடைசியா இதுல இருக்கிற நவீன அரசியல் விவாதங்கள்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமா அலசிட்டோம். ஆமா, ஒரு தத்துவம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நாம நினைச்சாலும் அதோட சிந்தனை துளிகள் ஏதோ ஒரு ரூபத்துல இன்னைக்கும் நம்ம வாழ்வியலோட கலந்தே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆசிவகம் நமக்கு சொல்ற பாடம். ஓகே, நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ஆரம்பத்துல நம்ம ஒரு பிரபஞ்ச நாடகம் பத்தி பேசணும் இல்லையா? ஆசிவகத்தோட மைய கருத்தை எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஆமா. அப்படியாடால் இன்னைக்கு உங்களோட இந்த பரபரப்பான நேரத்துல இன்டர்நெட்ல எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்க அந்த பக்கம்லாம் போகாம இந்த ஆஜீவகம் பத்தின அறிவை தேடி இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களே, இது நீங்க சுயமாக எடுத்த முடிவா, உங்களோட சொந்த விருப்பமா, அல்லது நீங்க இதை இப்போ இந்த நொடியில கேட்பீங்க அப்படிங்கிறது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு விதியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இது போன்றது ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம்.